பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து. இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கிற இடம் ஒரு வெட்டிங் ஹாலுங்க. வடச்சென்னையிலேயே பெரிய வெட்டிங் ஹால்னு சொல்லலாம். இது பேர் ஃபிரோஜ் கிளப்பாலா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா பார்சி ஹால்னு சொல்றாங்க. இந்த பார்சி ஹால் அப்படின்னு இதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இந்த பகுதியில இருக்கிற பார்சி ஜனங்களால உருவாக்கப்பட்ட ஒரு வெட்டிங் ஹால் தான் இது. அந்த ஜனங்க பாத்தீங்கன்னா இந்த ராயபுரம் ஏரியால விரல் விட்டு எண்ணக்கூடிய குடும்பங்கள் தான் இப்ப இருக்கிறாங்க. முன்பும் அப்படிதான் சொற்ப ஜனமா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க பாருங்க, இந்த பகுதி ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு இப்படி ஒரு வெட்டிங் ஹாலை இங்க திறந்து வச்சிருக்கிறாங்க. எனக்கு இந்த இடத்த பார்த்த உடனே தேவன் அவருடைய ஜனங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னது ஞாபகம் வருதுங்க. நீங்க ஜன திருச்சியானவங்கன்றதுனால நான் உங்ககிட்ட அன்பு வைக்கல, நீங்க ஜனம் கொஞ்சமா இருக்கிறீங்க, அதனாலதான் நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாருங்க. இன்னைக்கு என்ன நேசிக்க யாருமே இல்ல அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்களா? ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களையும் என்னையும் பார்த்துதான் தேவன் சொல்றாருங்க. அது மாத்திரம் இல்ல, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. நம்ம மத்தவங்க நம்மள நேசிக்கலன்னு சொல்றதை விட நம்ம மத்தவங்களை நேசிக்கிறோமான்னு பார்க்கணுங்க. இது தேவனுடைய பிரதான கட்டளை, 2ஆம் கட்டளை. God bless you all.